ஹலோ சார். ஆமா சார், பஸ்ல வந்துட்டு இருக்கேன், ஒரே டிராபிக். வந்துடு சார், வந்துடு சார். சரி. நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு காரை பஞ்சர் பார்த்துட்டு நேரம் ஆஃபீஸ் விட்டுருங்க. நான் பஸ்ஸில் அப்படியே ஆஃபீஸ்க்கு. என்ன வரும் இங்க இருக்காப்ல, அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாப்ல. ஆஹா, மேனேஜர் மறுபடியும் கால் பண்றாரு. ஹலோ வருண். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? சார் ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டு சார். பக்கத்துல வந்துட்டீங்களா? வருண், கொஞ்சம் லொகேஷன் அனுப்புங்க. லொகேஷனா சார்? என்னன்னு தெரியல, நெட்வொர்க்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது சார். அப்படியா? சரி வைப்பா. இங்க அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டேன். போய் என்ன செய்ய, இப்படிப்பட்ட ஒருத்தர்லாம் வச்சு இன்னும் பஸ்ஸை வேற காணல, பஸ் வேற உயிர்ப்பிக்குது. சரி போய் சாப்பிட்டு வந்துடும், ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடும். என்ன வரும் இவ்வளவு லைட்டா வரீங்க? எப்பவும் வரேன்னு சொன்னீங்க. பயங்கரமான டிராபிக் சார். வரும், நீங்க மிமிக்ரிலாம் நல்லா பண்ணுவீங்கல்ல? ஆமா சார், மிமிக்ரிலாம் நல்லா பண்ணுவேன். ஆமா, அந்த டேலண்ட் டேல பார்த்தவங்க அம்பத்தூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம். ஆமா சார், பக்கத்துல வந்துட்டேன். ஒரு வயசானவர் கீழே விழுந்துட்டாரு, அவரை தூக்கி எடுத்து சரி பண்ணிட்டு வரது லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சட்டை பேண்ட்லாம் ஒன்றும் அழுக்கான மாதிரி தெரியலையே. இல்லை சார், பக்கத்தில் உள்ளவங்க தூக்கி விட்டாங்க, நான் அப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் மேலே போயிட்டீங்களே, என்ன காரணம்? திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லாம சார், அதனால தான் ஃபோன் வந்துச்சு, கேட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அப்பா உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏதோ உங்க அரசியல் பிரச்சாரத்தில் இருந்த மாதிரி தெரிஞ்சது. நான் இல்லை சார். இல்லையே, உங்களை பார்த்தேன் வீடியோவில் காமிச்சாங்க, அப்படியே கொடி அசைச்சிட்டு இருந்தீங்களே. நம்ம மாதிரி இன்னும் வேற சில பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க சார், அதுல யாராவது அப்படி இருக்கலாம் சார். இங்க பாருங்க வருண், நீங்க பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பொய் உதடுகள் கருத்திற்கு அருவருப்பாங்க. நீங்க அரசியல் இருப்பது அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு டெசிஷன், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை வச்சுக்கோங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். கடவுள் ஒரு நோக்கத்தோடு நம்மளை படைச்சிருக்கிறார். ஒருத்தன் மேல பற்று இருக்கணும் தான், ஆனா வெறித்தனம் கூட, அந்த வெறித்தனம் நம்முடைய சுவாபத்தையே கெடுத்துரும். பாருங்க எத்தனை மனித உயிர்கள் பறி போயிட்டு இருக்குது. சிந்திக்கணும் வரும். வேலை, குடும்பம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் எதுவும் நீங்க விரும்புகிற நபருக்கு விரோதமா பேசுறேன்னு நினைக்காதுங்க. ஆனா சில விஷயங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் நல்லது. உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்க சார், நான் என்ன மாத்திக்கிறேன்.